துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் தளத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். ஏதாவது ஒரு வேலை வருமானம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. அல்லது வேலையை விட்டு தூக்கப்பட்டவர்கள் மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கான நல்ல வேலை உண்டு. ஒருவேளை நீங்கள் பார்க்குற வேலையில் எனக்கு வயசு ஆயிடுச்சு, நீ அதுக்கான வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா தெரியலைங்கிற ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக வேலை உண்டு. அது இல்லாமல் வேலையில் நான் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வாரத்தில் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் கம்பெனி மாறுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களோட 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். அவரும் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள்லாம் பார்த்து பண்ணுங்கள். நமக்கு விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம், சிந்தனை, செயல்பாடு இருந்தால் கூட ஒரு பக்கம் கெயின் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ஒரு லாபத்தை கொடுக்க மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. பட் லாபம் சுமாராக இருக்குது, எல்லாம் அடக்கி வாசிங்க. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் அரசியலில் இருக்கிறீங்க, பாலிடிக்ஸ், உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி, அது இல்லாமல் உங்களுடைய தொண்டர்களுடைய ஆதரவு, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறது, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. குறிப்பாக நல்ல லேபர். ஸோ யாரெல்லாம் லேபரை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அவங்கள மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைனா லேபர்ஸ் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது. ஏதாவது கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப அவசியம் இருந்த முடியும் லோன் வாங்குங்க, இல்லைன்னா அடக்கி வாசிங்க. ஏன்னா என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியத்துக்காக அந்த பணங்கள் செலவாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிங்களோ மாற்றங்கள் உங்களுக்கு என்பது நிறையா இருக்குது. ஸோ எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் பெரிய லெவலில் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெருசாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க அல்லது சகோதரி இருக்காங்கன்னா அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அத்தனை பிரிஞ்சு போன உறவுகளும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள், அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு நார்மலாக இருந்துக்கிட்டு இருக்கு. பிஸ்னஸில் பெருசாக கெயின் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக தான் இருக்குது. சந்தர்ப்பம் இருக்கிறவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள்.